ஆசைக்கு கேட்டானா ஒரு துண்டு கொடுப்போம். அவனுக்கு முதல்ல நான் இங்கே தோசையை ஊத்தி நல்லா வயிறு நெப்பி கூட்டு வந்துட்டுன்னு வையே, அவன் ரொம்ப எதுவும் திங்க மாட்டான். அதனாலதான் அவனுக்கு தோசையை மட்டும் ஊட்டிட்டு வரேன், நீ மேல போ அப்படிங்களா? அப்ப சரி சரி. இந்த லட்டு குருவி கூட ஆச்சுலாம் இன்னும் வராம என்ன செய்தாவோ? மணி எத்தனை ஆகுது? ஏடி மணி 7 தான் ஆகுது. அவ எப்படி 7:30 கிட்ட தான் வருவாவோ? அது வேற, அவ வேற லட்டு வேற போய் எலியாஜி வேற கூட்டு வரணும்னு இருக்கல்ல, அதனால கொஞ்சம் லேட்டா தான் வருவான்னு நினைக்கேன். நான் அவளுக்கு போன் போடுதேன், நீ மேல போய் நல்லா பாய் மவட்ட கொடுத்து விடுதேன்னா மேல விரிச்சு நல்லா போட்டு உட்காந்துரு. நான் இவனுக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு வந்துருதேன். மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆகுது. பாய மவட்ட கொடுத்து விடுதேனாவோ? பாயனத்துக்கு நல்ல நீட்டா தானே இருக்கு, நல்ல தூத்து போட்டு நீட்டா வச்சிருக்காவோ இந்த அக்கா மட்டும் மொட்டை மாடிய. இதுக்கு பாயெல்லாம் தேவையில்லையே, சும்மாவே உட்காந்து சாப்பிடலாம். ஐயோ பரோட்டா சால்னா வடைக்கு வயிறு பசி கொண்டா கொண்டான்னு கேட்க பேசாம நம்ம கூட மட்டும் எடுத்து வச்சு தின்றுவோமா? இந்த லட்டு ஏசுவா, வேற யாரும் கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இந்த எருமை எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலான்னு வாங்கிட்டு நீ ஒத்தையிலே வாங்குறதே தின்னு முடிச்சிட்டியான்னு ஏசுவாப்பா. வேண்டாம் வரட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏட்டி பிளாக்கி இந்த வந்துட்டேன். சாப்பிடுறதுக்கு தண்ணியை கட்டா எடுத்துட்டு வருது பாரு நீலாம்பரி அக்கா. வைங்கக்கா கீழே வைங்க பாத்து. ஆமாட்டி ஆமா, வச்சிட்டேன். ஒரு கிளாஸ்லயும் ஒரு பாட்டிலையும் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். பத்துமா? ஒரு கிளாஸ் தான் இருக்கு, கூட 2 கிளாஸ் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? போதும்க்கா போதும். உங்க மவட்ட தானே பாயை கொடுத்து விடுதே, நீங்க வந்துட்டியே அந்த சின்ன பையனுக்கு ஊட்டிட்டீங்களாக்கும். பாயின்னு ஞாபகம் வருது, படிக்கு கீழே எடுத்து வச்சு மேல எடுத்துட்டு வர மறந்து போயிட்டேன். என் மவளை கொண்டு போய் மேல வையிட்டீங்க. அந்த மாடி அம்மா என்னால மேல வரல, கொசு கடிக்கும். நீயே தின்னுட்டு என் குழந்தை மட்டும் கீழே எடுத்துட்டு கொண்டு வந்து தாங்காது. அடியா அப்ப சுதா மேல வந்து சாப்பிட வரலையா நம்ம கூட? வரலையே. அந்த பிள்ளையில எங்க நம்ம பத்தி கேட்க போன நோண்டிக்கிட்டு கீழே தான் கிடக்கா. இந்த சின்ன பையனும் இருக்காம்ல, அதனால நான் கீழே இருந்துக்கிட்டேன்ட்டு. அது ஏக்கா அந்த சுதாகர் சின்ன பையனையாவது மேல கூட்டு வர வேண்டியதானே? நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், நம்ம வாட்டுக்கு சாப்பிடுவோம், அதுவும் வாரமா விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு. நான் சாப்பாடு ஊட்டும் போதே அந்த பையன் தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம மேல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளால நிம்மதியா சாப்பிடவும் முடியாது. இந்த திண்டுச்சோறு இருக்கு பாரு, அதுல ஏறிக்கிட்டு நிக்கான் தெரியுமா? அவன் பயமா இருக்கு. அதுக்காண்டியும் முதல்ல அவனை மொட்டை மாடிக்கெல்லாம் கூட்டு வர்றதே கிடையாதுண்ணா. அது சரிதான்க்கா, உங்க வீட்டு பைய சேட்டக்கார பையதானே இந்த துண்டு சோத்துல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கானே? ஆமாட்டி, அதனாலதான் அவனை கீழே அவட்ட விட்டுட்டு வந்துட்டு அவ கொஞ்ச நேரத்துல தூங்க வச்சிருவா. நீ என்ன சீக்கிரமா வந்திருக்க, நீ இவ்வளவு சீக்கிரம் வருது ஆள் இல்லையே. ஏக்கா அந்த கடையை கேக்கிய, நான் நினைச்சேன் இன்னைக்கு நான் வரவே போறது இல்லைன்னு. அதுக்கப்புறம் ஏன் வீட்டுக்கார அது இதுன்னு பொய்ய சொல்லி என்னைய அனுப்பி விட்டுருக்காரு. அப்படி என்னட்டியாச்சு? நான் உங்க வீட்டுல இருந்து போன தெரியுமா? எங்க வீட்டுக்கு 2 விருந்தாளி. யாரு தெரியுமா? எங்க அத்தையோட 2ஆம் கிளாஸ் படிச்ச ஃப்ரெண்டா, பேரு வேற சிம்புரனா. அந்த பொம்பளைய பார்க்க ஏலியன் பொம்பளை மாதிரி இருக்குக்கா. அப்படி ஒரு மூஞ்சி தெரியுமா அதுக்கு? நான் கூட முதல்ல எங்க சொந்தக்காரங்களும் நினைச்சேன், அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது எங்க அத்தையோட ஃப்ரெண்டா. அது எப்படி நீ வீட்டுல சொந்தக்காரங்களை வச்சுட்டு உங்க அத்தை என்னன்னு உன்னை சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியில விட்டுது? ஆமா அது நல்லா என்னைய விட்டுதே. நீங்க வேற நான் வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே விருந்தாள் வந்தாச்சு. சரி வந்த ஆளுக்கு எனக்கு ஒரு காபி தண்ணி போட்டு கொடுக்க வேண்டியதானே? நான் வருத வரைக்கும் உட்கார்ந்துருக்கு. அவ மருமவ வரட்டும் வந்து போடட்டும்னு. நான் வீட்டுக்கு போனது எனக்கு 2 திட்டு வேற. இவ்வளவு நேரம் எங்க போனா காபி கொடுக்க ஆள் இல்ல, போய் காப்பியை போட்டுட்டு வான்னு. சரிதான், வா மாமியா எந்த காலத்துல திருந்ததுக்கு? அதெல்லாம் ஒரு காலமும் திருந்தாதுக்கா. சரி சொந்தக்காரங்கன்னா சரி சரி ஃப்ரெண்டு தானே வந்து இருந்தாச்சு, பேசியாச்சு, காப்பியை போட்டு கொடுத்தாச்சு. சரி அடுப்பதுக்கு இல்லாம ஏன்ட சொல்லுது சப்பாத்தியும் பன்னீர் போட்டு குருமாவும் வையின்னு. சரியா போச்சுப்பா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? எனக்கு வருத கோவத்துக்கு குக்கரை கொண்டு அது மண்டையில அடிச்சு பேசாம மண்டையை கிட்ட உடைச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடலாங்கிற அளவுக்கு கோவம் வந்துட்டு. ஆனாலும் ஒரு நேரத்துல அழுகியா வேற வந்துட்டு, நம்ம வேற இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, எல்லாரும் நம்மள நினைச்சிட்டு புரோட்டா வாங்கிட்டு வருவான்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே நினைச்சிட்டு வீட்டுக்காருக்கு ஒரு போன போட்டேன். ஏட்டி பைத்தியம், நாங்க என்ன நினைக்க போறோம்? நாங்க ஏதோ நினைப்போம் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்க நீங்க ஒண்ணும் நினைக்க மாட்டீங்க. ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டோம்ல வீட்டுக்கார விட்டு வாங்கிட்டு வர சொல்லுதுன்னு, அதுவும் என் மனசுல உறுத்தலா இருந்தது. நான் போன போட்டு அவட்ட சொன்னேன், ஏப்பா இப்படி இப்படி ஆயி போச்சுப்பா, உங்க அம்மா இனி இதெல்லாம் சமைக்க சொல்லுதாவோ, நான் என்ன செய்யட்டும்னு. அது என்ன சொல்லுச்சு, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிட்டேன், நீ ஒண்ணும் செய்யாதன்ட்டு. வீட்டுக்கு வந்தது இங்க இந்த அவர் ஒரு பெரிய ஆக்ஷனை போட்டாரு கேளுங்க. அந்த பையன் என்ன செஞ்சா? அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? ஆபீஸ்ல இப்படி மீட்டிங்மா பரோட்டா இரட்டை எல்லாம் வாங்கிட்டோம், கடைசில ஒருத்தர் வரல, எல்லாம் மிச்சமாயிட்டு அதான் கொண்டு வந்துட்டேன்னு. அதையும் எங்க விடலையா? அப்ப எல்லாத்தையும் இங்கே வை, 4 நாள் வச்சிருந்து சாப்பிடுவோங்க. உடனே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் லாய்க்கப்படாது, 4 நாள் இதை வச்சிருந்து தின்னா சுடுகாட்டுல தான் அவனைய போய் பார்க்கணும், பக்கத்து வீட்டுக்கு அவ கொண்டு போய் கொடுக்கட்டும், அவ காசு தருவாவுல, நம்மளுக்கு நல்லது தானே சொன்னதுக்கு அப்புறம் எங்க அத்தை சரிமா சரிமா எடுத்துட்டு இப்பவே போமா அப்படி இப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சது. இல்லைன்னா அதை விடுமாக்கும் என்னைய. சரிதான். ஐயோ பாவம்,
உன் வீட்டுக்கார பையதான் உன்கிட்டயும் கிடந்து கஷ்டப்படுதான், உங்க அம்மா கிட்டயும் கிடந்து கஷ்டப்படுதான். ஆனா திறமைக்கார பையனா, ரெண்டு பேரையும் சமாளிச்சு ஒரு வீட்டுல வச்சு ஓட்டுதான் பாரு. பின்ன சமாளிக்கதான் செய்யணும். இது நல்ல கதையாவல இருக்கு. பொண்டாட்டியும் வேணாம், அம்மா வேணாம், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் புடிவி எல்லாம் வாழ்க்கையை நடத்ததான் செய்யணும். வேற வழியே இல்ல ராஜா, வேற வழியே இல்ல. சரிக்கா, பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். இங்க ஆறுங்க சூடா வாங்கிட்டு வந்து ஆறிக்கிட்டு இருக்கு. அந்த லட்டு எருமைக்கு போன போட்டு வர சொல்லுங்க சீக்கிரம். போடுதே மறந்தே போயிட்டேன் பாரு. இரு போடுதே அவளுக்கு. ஹலோ ஏட்டி லட்டு எங்கிட்ட இருக்கா? சீக்கிரம் வா, ஆல்ரெடி அவ எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துட்டா. என்ன இந்த எலியாச்சி கிளவி தெருவும் வீடும் இருண்டு கிடக்கு. இதுல என்னன்னு கூப்பிடுவேன்? ஏன் மொட்டை கிளவி எலியாச்சி வெளியில வா. இது என்ன சவுண்ட்? ஏதோ பேய் படத்துல வருத சவுண்ட் மாதிரில கேக்கு. நம்ம போன வேற அடிக்கி இந்த நீலாம்பரி அக்கா தான். ஹலோ ஏக்கா, நீலாம்பரி அக்கா என்ன? அடடே, அவ அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டாளா? இருங்க வந்துருதே. நான் இந்த எலியாச்சி வீட்டு தெருக்கிட்ட தான் நிக்கேன்க்கா. ஃபர்ஸ்ட் லைட் இல்ல, அவ வீட்லயும் ஒன்னும் லைட் இருந்த மாதிரி இல்ல. சவுண்ட் எல்லாம் வேற வித்தியாசமா கேக்கு. பேசாம நான் வந்துடட்டுமா? ஏட்டி அவள் கூட்டு வாட்டி, நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தோம் வந்துட்டுமாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தெர்லேட்டு கிர்லேட்டு சரியா எரியாம இருக்கும். அதனால என்ன, பேசாம நின்னு சத்தம் மட்டும் கூப்பிடு, அங்கதான் இருப்பாவோ ஆவோ. உங்களுக்கு என்ன, நீங்க அசால்ட்டா சொல்லுவிய. இப்படி நடு தெருல ஒத்தையில இருந்து பார்த்தாதான் தெரியும். பக்கத்து வீட்லயும் ஒரு ஆளை காணோம். அதுக்குள்ளேயே எல்லாரும் போய் படுக்க போயிட்டாலுவோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எலியாச்சி கூட வரதா இருந்தா வா, இல்லைன்னா நீ ஒண்ணும் வர வேண்டாம். இன்னைக்கு எப்படியாவது எலியாச்சியும் குருவி கூடாச்சியும் ஒன்னா சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இவோ வேற சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டிக்கவோ. எனக்கு வேற பயமா இருக்கு எங்கனுக்குள்ள நிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு விட்டுரு, நான் இனிமேல் தெருவுக்கு வரவே மாட்டேன். என்ன மட்டும் கடிச்சு புளிங்கிறாத. என்கிட்ட சதை கூட இல்ல, 4 எலும்பு மட்டும் தான் இருக்கு. பேய், இங்க இருந்து ஓடிப்போ. அட பைத்தியத்துக்கு பிறந்த பைத்தியம், இப்படியா பின்னாடி வந்து சொரண்டுவ? மூஞ்சில என்னத்தை இப்படி போட்டு வச்சிருக்க? கொஞ்ச நேரத்துல நெஞ்சு வலி வந்து செத்து போயிருப்பேன். கழுத இந்த மூஞ்சிய கழுவிட்டு வர வேண்டியதானே? இல்ல உனக்கெல்லாம் எதுக்கு கிளவி இப்போ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம்? பாடையில போற வயசுல மூஞ்சி என்னன்னு இருந்தா என்ன? ஆமா 16 வயசு ஸ்ரீதேவினே நினைச்சுக்கோ மனசுக்குள்ள. சரி கிளம்பு வா. வரும்போது இந்த முகரைய கழுவிட்டு வா. அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடு. ஒண்ணு போல உனக்காண்டி பரோட்டா கிரட்டா எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. வா போவோம். நீலாம்பரி அக்கா வீட்டுல தான் வாங்கி வச்சிருக்கு. வாங்க போவோம். நேரம் ஆகுது. அவ வேற அப்பளையே வந்து இருக்கானா. கழுத அவ பொறுமை தாங்காம உழைச்சு தின்ற போறாவோ. வாங்க போவோம். மொட்டை கிளவி இங்க ஆறு. நீ மட்டும் இப்ப வரலன்னு வையன், கீழே கிடக்க செங்கல் எடுத்து மூஞ்சில கரன்னு தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் மாஸ்கும் போயிரும். உன் மூஞ்சிய நல்லா தகன்னு சிவப்பு கலர்ல மின்னும். பாக்கியே இப்ப கொஞ்ச நேரத்துல. சீக்கிரம் வா. கழுவி இங்க ஒரு லைட்டு கிட்ட வாங்கி போட்டா என்ன? வெளிச்சமே இல்லாம இருக்கு. வீட வச்சிருக்க லட்சணத்தை பாரு. மொட்டை மாடிக்கே வந்து இருக்கிய. ஆமாச்சி வாங்க என்ன வாங்க வயசான காலத்துல எனக்கு இந்த மாடிப்படி ஏற முடியாட்டி கீழே தான் வந்தேன். உன் மாவ தான் சொன்னா எல்லாரும் மாடியில உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, சீ மாடிக்கு போங்கன்னு. அதான் நானே படி ஏற முடியாம ஏறி வாரேன். கோவப்படாதியாச்சி, நான் முதல்ல கீழே தான் அன்னைக்கு மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன். பிளாக்கி தான் எக்கா மாடியில போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம் நல்லா இருக்கும்னு சொன்னா. இவ ஐடியா தான் எல்லாம். அதான பார்த்தேன், இந்த விளக்குமார் ஐடியா தான் இவ தான் கொடுத்திருப்பானே. சரி டி எடுங்க சாப்பிடுவோம். நேரம் ஆவலையா? இருங்க லட்டு வந்துருவா. அதுக்கப்புறம்
அந்த வியாதியில போவ இன்னுமா வராம இருக்கா? அவ சாப்பாடுனா முத ஆளா வருது ஆளாச்சே. அவ என்ன லாஸ்ட் வரா? என்னமோ சரியில்லையே. ஏக்கா நாங்க வந்தாச்சு. வாட்டி வா, ஏட்டி இந்த சைடு வா. அப்பதான் பார்சல்லாம் நல்லா உடைச்சு வைக்க முடியும். இந்த சைடு வா. குருவி கூடி இவ வேற இருக்காளே. இவ நம்மள பார்த்தா கோவம் இவ படக்கூடாது. இவ இருக்கான்னு தெரிஞ்சா வந்திருக்கவே மாட்டேனே. அதான் பாட்டி இவங்க இப்படிதான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாளுவோ. இவ லேட்டா வரும்போதே நினைச்சேன். கரெக்டா இவள கூட்டுலாம் வந்திருக்காவோ. இப்ப நம்மளா பேசினா நம்மளுக்கு கெத்து போயிருமே. சரி சும்மா கண்டுக்காத மாதிரியே இருப்போம். என்ன எலியாச்சி நின்னுக்கிட்டே இருக்கியே, உட்காருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடுவோம். சும்மா உட்காருங்க, உங்க ஃப்ரெண்டு தானே, உட்காருங்க கிட்ட. ஏட்டி நிறைய தான் இருக்கும் போலயே பரோட்டா. இல்லக்கா சாப்பிட்டா சரியா தான் வரும், சாப்பிடுங்க. ஏட்டி எனக்கு மட்டும் தான் கொத்து பரோட்டா வாங்கிருக்கீங்களோ, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பாருங்க டி. வேண்டாச்சி, நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களா? அதுலயே கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ஏட்டி ஏட்டி அவளுக்கு வேணுமான்னு கேளு. எலிக்கு அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். கேளிட்டி அவளுக்கு வேணுமான்னு. ஏங்க அப்பா சீன பாரு, கோவத்துல இருக்காவளா? உங்க பக்கத்துல தானே இருக்காவோ, நீங்களே வாயை திறந்து கேட்க வேண்டியதானே. எலியாச்சி உங்களை தான் கேட்காவோ. உங்களுக்கு கொஞ்சம் கொத்து பரோட்டா வேணா எடுத்துக்கிடுவியா? இல்லடி இல்ல வேண்டாம் வேண்டாம். நீயே தின்னு குடிவி குடி, உனக்கு தான் கொத்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அவளே பேசிட்டா, இதுக்கப்புறம் நம்மளும் பேசிரணும். அந்த அந்த சும்மா எடுத்துக்கோ, கொஞ்சம் எடுத்து தின்னு. உனக்கு பிடிக்கும்ல கொத்து பரோட்டா? ஏக்கங்க ஆருங்க, நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிட்டு. ரெண்டு கலவையும் சண்டை போட்டது கடைசியில பேசிட்டு. எப்பா பாப்பா ரொம்ப தான் பேசம் ரெண்டு எத்துக்கும். பார்க்க நம்மளுக்கு கண்ணு வலி தான் வந்துரும் போல. ஏடி எலி, பரோட்டாவை திங்கிறதுனா திங்க, இந்த துவாசைக்கு ஊத்தி திங்கிற மாதிரி திங்கல மாட்டி. இதெல்லாம் பரோட்டாவெல்லாம் நல்லா பிச்சு போட்டு சாலாவை அதுல ஊத்தி ஊற வச்சு திங்கணும்டி. அப்பதான் செமிக்கவும் நல்லா இருக்கும், வாய்க்கு திங்கவும் நல்லா இருக்கும். அப்படி தின்னு பாரு, நல்லா இருக்கும். அங்க அவங்க ரெண்டு பேரும் பாரு, அப்படியே பிச்சு போட்டு சாலா ஊத்தி ஊறதுக்காண்டி உட்கார்ந்திருக்காவ பாரு. நீலாம் பாரு, ஒன்னையும் சேர்த்தான் சொல்லுதேன். நல்ல பரோட்டா பிச்சு போட்டு சாலா ஊத்தி நல்லா ஊற வச்சு தின்னு, அப்பதான் நல்லது. இப்படி சும்மா தோசையை முக்கி திங்க மாதிரிலாம் திங்க கூடாது. சரி ஆச்சி பிச்சு போட்டு சாலா ஊத்தி ஊற வச்சாச்சு, போதுமா? யாட்டி குருவி குருவி வீட்டுக்கு வரவே இல்லையாட்டி. இப்ப நாலு கோழி வாங்கி விட்டுருக்கேடி. வாரியா என் வீட்டுக்கு கோழி காமிக்க. கோழி வாங்குனியா? எவட்ட வாங்குன? எங்க வாங்குன? எவ்வளவு? 4 கோழி 2000 ரூபாய் நீ சந்தையில வாங்குனே. அட கிறுக்கி, 4 கோழி 2000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்க. கொஞ்ச நாள் நான் என்கிட்ட பேசலனோது எல்லா அவளும் உன் மண்டையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாளுவோ. அதுக்கு தக்கன நல்ல வாக்காத மண்டைய நல்லா வலிச்சு வச்சிருக்க. ஏட்டி எவ்வளவு 4 கோழி 2000 ரூபாய்க்கு வாங்குவாளா? அவ உனக்கு எவன் தெரியுமா? சொல்லி நான் வந்து சண்டைய போடுவேன். ஒரு கோழி 200 ரூபாய் இருக்கும், 4 கோழி 800 ரூபாய் வரும். 2000 ரூபாய் கொடுத்து எவ்வளவு 4 கோழி வாங்குவாளா? இத்தனை நாள் சண்டை போட்டு பேசாம இருந்தது என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாவோ. இதுக்கப்புறம் நம்மள கண்டுக்கிடவே மாட்டாங்க.